எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த திப்பு சுல்தான் கோட்டைக்கு போயிட்டு வந்திருக்கோம். அந்த அரண்மனைக்கு போயிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அங்கே அப்படியே வர டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ மணி இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 போகுது. அடுத்த ஸ்பாட் நான் சொல்லியிருந்தேன்ல, எல்லோரும் யூடியூப்பில் போட்ட ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு தான் இது. ஸோ நம்ம வந்து இப்போ ஐக்கியா, இது பெங்களூர் என்ட்ரிலேயே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போயிட்டு திருப்பி ரிட்டர்னில் வந்திருக்கோம் இப்போ. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயே இருக்கும் ஐக்கியா பற்றி. ஸோ புதுசாக என்ன காட்ட போகிறேன்னு தெரியல, ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படியே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, அப்படியே பார்க்கிங் என்ட்ரி உள்ளே வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தாலே என்ட்ரி இருக்குது. நீங்கள் மால்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். அப்படியே உள்ள போகுமா? உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்க்கிங் என்ட்ரி. உள்ள இங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குதுங்க. அப்படியே நம்ம ஏறி போகலாமா? ஸோ இது பார்க்கிங். அதுக்கப்புறம் வந்து லெவல் 1 லெவல் 2 2 லெவல் இருக்குது போல. அப்படியே ஏறி போவோம். அப்படியே சுற்றி பாருங்கள். நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க. சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்களா இல்லை விற்கிறதுக்காக வச்சுருக்காங்களா? ஐ திங்க் இது விற்கிறது தான் நினைக்கிறேன். 848 ரூபாங்க இந்த செட்டு. கட்லரி செட்ஸு பீங்கான்னு நினைக்காது. எனக்கு பெருசாக அதை பற்றி எதுவும் தெரியாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் அப்படி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஃப்ளோர் போவோம், அடுத்த மாடி. இது என்னமோ இருக்குது பாருங்களேன். ஸோ சின்ன பசங்க விளாட்ற இடங்க. இது நமக்கு இடம் இல்லை, நம்ம அப்படியே நம்ம மேலே போவோம். அந்த பக்கம் என்னமோ இருக்குது. என்னதுங்க அது வச்சுருக்காங்க. இது பில்லோங்க. இது வாஷபிளாக ஒன்று வந்து 400 ரூபா வருது. அவங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு. அப்பா, பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், ஸ்நாக்ஸு, ஸ்வீடிஷ் ஃபுட் மார்க்கெட். ஓகே, இதுதான் போகலாங்க ஐக்கியா. இது வரையும் பார்த்ததுலையே இப்போ தாங்க ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய ஃபாரின் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் ஐக்கியா முதல்ல வந்து பார்க்குறேன். ஏன்னா சென்னையில் இல்லை, சென்னையில் தான் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் ஐட்டம் மாதிரி இருக்குது. இவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கூட விற்கிறாங்க. அப்படியே வாங்கி சாப்பிட்லாம் போல. நிறைய லாட்டாக வச்சுருக்காங்க போலையே. நம்ம எங்கே போய் சுற்றுறது இதில்? ஓகேங்க, அப்படியே அந்த அங்கே இருந்தோம் நம்ம. அப்படி இருந்து அப்படியே நேராக திரும்பி வந்துட்டேன். சரி, அடுத்த ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அடுத்த ஃப்ளோருக்கு போகிறேன். போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்த ஐட்டம்லாம் இருக்குது. ஜாரு, கிளாஸ் ஐட்டம்ஸு, பிளேட்ஸு, டம்ளர்ஸு. இந்த டம்ளரோட ரேட் வந்து 399 ரூபா ஒரு டம்ளர். நீங்கள் சொல்லுங்கள், இது ஒருத்தானே? சீப்புன்னாங்க. சீப்பாக இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். இந்த முட்டைச்சாடி 1865 ரூபா. கிளிப்பு மாற்ற இடம், துணி மாற்ற இடம் 199 ரூபா. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சொல்லுங்கள் வீட்டுக்கு? இங்கே பாருங்கள், மினி பெட்ரூமே இருக்குது. இதை தாங்க பார்த்துருக்கேன் நான் யூடியூப்லேயே. இப்போ நானே அதை யூடியூப் எடுத்து போடுறேன். ஃபுல்லாக இன்டீரியர் டெக்கார் ஐட்டம்ஸு, நம்ம லிவிங் ரூமுக்கு தேவையானது, பெட்ரூமுக்கு தேவையானது எல்லாமே பாருங்கள். உள்ள ஒருத்தர் ஹாயாக உட்காந்துட்ருக்காரு. சோஃபாங்க. இந்த கார்னர் சோஃபா 1,09,990 ரூபா. ஒர்த்தா? ஓகேவா? எப்படி சொல்லுங்கள். இந்த சோஃபா பாருங்கள், 41,000. 3 சீட் சோஃபா. 1 2 3 தேர்ட் சீட்டுங்க.
3 சீட் சோஃபான்னு போட்டிருக்கு. இதுதான் 2 சீட்டும். 3வது சீட் எங்கன்னு தெரியலங்க. அது ஃபர்னிச்சர் செக்ஷன். இது கிச்சன். கிச்சன் செக்ஷன். இவங்களே பிளானிங் அண்ட் கன்சல்டேஷன் 1000 ரூபாங்க பிளானிங் அண்ட் கன்சல்டேஷனுக்கு. இந்த டேப் வந்து 3000 ரூபா. ஒப்போ 3000 ரூபாயா? ஓ, இது இப்படி திருப்பலாம் போலங்க. இதுவும் திரும்ப இது ஓப்பன் க்ளோஸு, இதையும் திருப்பிக்கலாம். ஒருவேளை குவாலிட்டி நல்லாயிருக்கும் போல். 3000 ரூபா அந்த டேப்பு. இதே இங்கே யாருக்காவது தெரிஞ்சால் இதெல்லாம் கம்மியாக ஓகேவா? ஒருவேளை குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த டேபிள் பாருங்கள் 7990 ரூபா. இந்த பாருங்கள் இங்கே சேர் இருக்குது. இந்த சேர் 7990 ரூபா. அப்புறம் இங்கே சிங்கிள் சீட்டர் சோஃபாஸ் இருக்குது. அங்கே நம்ம பார்த்தோம்ல டபுள் சீட்டர் சோஃபாஸ் அங்கே இருக்குது. இது வந்து சிங்கிள் சீட்டர் சோஃபா. ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நானும் 4-5 வாட்டி உட்காந்து ஏந்துட்டேன். சூப்பராக இருக்குது. இது என்ன டஸ்ட்பின்னா? இல்லை, இது ஸ்டோரேஜ் டேபிள். இது உள்ள நம்ம ஸ்டோரும் பண்ணிக்கலாம், டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். இது 2990 ரூபா. பாருங்கள் இன்டீரியர் டிசைன் சர்வீஸ். இதாங்க மேட்ரு. உங்களுக்கு ஒரு ரூமை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அப்படி இங்கே வந்து ரூமை தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். பெட்ரூம் வேணுமா பெட்ரூம் இருக்குது, ஹால் வேணுமா ஹால் இருக்குது, கிச்சன் நம்ம பார்த்தோமே அதான் கிச்சன் வேணுமா கிச்சனும் இருக்குது. இல்லைனா தனித்தனியாக சோபா மாதிரி வாங்கி அந்த ரூமை டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஹோலி பிளான்ட்டு செடி இல்லை சும்மா அப்படி சுற்றி இப்படி வந்துட்டோங்க. இந்த ரூமை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரூமை இதே தீமில். கஸ்டம் தீமிங்கும் பண்ணுவாங்க போல். அப்படியே அந்த வீட்டு செக்ஷன்லேருந்து இப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள். அப்போ அதெல்லாம் என்னென்னு கேட்காதீங்க, அது ஃபர்னிச்சர் அந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சு. இங்கே பாருங்க சின்ன சின்ன ஃபோட்டோ மாட்டுற இது ஃப்ரேமு, அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. டைனிங் டேபிள் செட்டு அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு. 13,950 ரூபா இந்த லைட் மட்டும். கடை என்னமோ பெருசு தான், ஆனால் நமக்கு தான் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. உங்களுக்கு எதாவது செட் ஆகுதா? நல்லா இருக்குல்ல இது. இந்த கிச்சன் பாருங்க செம்மையாக இருக்கு. அப்படியே இதை வாங்கி உங்கள் வீட்டில் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோங்க இது? 10,000 ரூபாங்க. இதில் ஃபினிஷிங் தாங்க சூப்பராக இருக்குது. எவ்வளோ வேகம் வந்தாலும் இந்த இடத்துல கிச்சன் இது பண்ணியிருக்கு. அப்படி முடியுது எல்லாமே. இந்த டேபிள் ட்ராயர்லாம் கூட பண்ணி பார்த்தேன். இருக்கும்போது வேகமாக எடுத்தால் கூட அப்படியே மூடும்போது அப்படியே இது பண்ணியிருக்கு. கிச்சன் செட்டை பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்படியே பாருங்கள். இங்கே பாருங்கள் கிச்சனை, சின்ன ஸ்பேஸ் தான், ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? வெளில இந்த பார்க்க தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க பேன் 1290 ரூபா. இது லிட்டோடு கொடுத்துருவாங்க போல். வெயிட்டாக இருக்குது. பாருங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி மூஞ்சிச்சு. சும்மா டெக்கரேஷனுக்கு போல் 2000 ரூபாங்க இது. அட இங்கே பாருங்க ரூம் செட்டப்பு. பெட்ரூம் இல்லை, சும்மா லிவிங் ரூம் தான். கம்ப்யூட்டர், அப்படியே டிவி,
கலரிங்கோட பயங்கரமாக இருக்கே. ஹேர் லூட்ஸ் சூப்பராக இருக்குல்ல. ஆஃபீஸ் ரூம் செட்டப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் 21,000 சார்ஜ் நல்லா இருக்குல்ல. அடுத்து நம்ம வந்திருக்க ரூம் பெட்ரூம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். எல்லாத்தையும் எப்போ நாங்கள் சொல்லுவோன்னு கேட்குறீங்களா? உண்மைதான். நான் என்ன பண்ணுறது, உங்களோட விருப்பத்தை நான் தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த செட்டப்பு. ஆனால் மண்டைக்கு மேலே 2 இது வச்சுருக்காங்க, 2 லைட்டு. சும்மா டெக்கரேஷனாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குது. சின்ன டேபிள் மேட் தானே இது. 2,290 குழந்தைங்க ரூமு. இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்லா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா குழந்தைங்க ரூம் இருக்குது. தொட்டில் வந்து 1,490. தொட்டில் 1,490 இல்லை இது பெட்டு? இது பெட்டுங்க. பெட்டு 1,490. தொட்டில் வந்து 5,000. சாப்பிட்றதுக்கு என்ன ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்க. சீஸ் கேக், டைம் கேக். சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் போகிறேன். டைனிங்லாம் இருக்குது. உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஐக்கியா ஒரு ஸ்வீடன் கம்பெனி. 1943 இங்வார் கம்ப்ரட் அப்படிங்கிறவரால் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கியா ஆரம்பிக்கும் போது இவரோட வயசு 17 தான். இவரோட வரலாறு தான் ஷார்ட்டாக ஐக்கியானே வச்சுருக்காங்க. அதாவது இவரோட பேர் இங்வார் கம்ப்ரட், அதுலேருந்து ஐக்கியாவும், இவர் வளர்ந்த ஃபார்ம் பேர் எலிம்டாரிட், அதுலேருந்து ஈயும், கடைசியாக வர அகுன் நாரிட் அப்படின்ற ஒரு கிராமம், அதோட பேரும் எடுத்து ஷார்ட்டாக ஐக்கியான்னு வச்சுட்டாங்க. இதோட பேர்லாம் ப்ரொனன்சியேஷன் சரியாக சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே போடுறேன் பார்த்துக்கோங்க. ஐக்கியா ஆரம்பிக்கும் போது இது ஒரு சின்ன மெயில் ஆர்டரிங் சர்வீஸாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மெயிலில் வந்து பென்ஸ், வாலஸ், பிக்சர் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணால் இவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1990கள்லேயும் 2000கள்லேயும் இவங்க பல நாடுகளில் பரவிட்டாங்க. இவங்களோட ஸ்பெஷலே என்னென்னா அஃபோர்டபிலிட்டி, அதோட சேர்த்து குவாலிட்டியும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களே வாங்கி அதை வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்பு கிடைச்சா இந்த ஐக்கியாவுக்கு ஒரு வாட்டி போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே கீழே வந்தோன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேன் எவ்வளோங்க ரேட்டு? 3,740 பரவாயில்ல. இது 3,740 தாங்க. வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல. நான் வெறும் அந்த மேலே இருக்க ஐட்டம் மட்டும் தான் நினச்சேன். ஆனால் இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது. இது தானே ஐஸ்கிரீம் போடுறது. இப்போ சப்பாத்தி பண்ணால் விழுந்துடும். ஐஸ்கிரீம் ஸ்கூப் போடுறது, இதுவும் ஐஸ்கிரீம் போடுறது தான். அப்படியே பாருங்கள், அப்படியே தட்டு முட்டு சாமான்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். ஓரளவு ஒர்த்தாக தான் தெரியுது. நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே இந்த வெஸ்டர்ன் ஐட்டம் தான். எவர் சில்வர் தட்டு அதெல்லாம் பெருசாக இருக்க மாதிரி தெரியல. பீங்கான் தட்டுங்க தான் இருக்குது. பீங்கான் தட்டு, இது என்னது? அலுமினியம் அது தெரியலங்க எனக்கு. இது கடை இல்லை, கடல் மாதிரி தான் இருக்குது. நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதனால் எனக்கு எல்லாத்தையும் காட்ட டைம் இல்லை. உங்களுக்கும் செம்மையாக போர் அடிச்சிடும். அதனால் நான் அப்படியே வரோம் சும்மா காட்டிடுறேன், அவ்வளோதான். ரேட்டு தான் மக்களே, எப்படின்னு தெரியல எனக்கு. நிஜமாகவே இங்கே கம்மியாக தான் இருக்கா, இல்லை நம்ம ஊருக்கு இது கம்மியாக இருக்கா, இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை நார்மல் ரேட்டு தானா. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறதோட லெவல் 1 வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் கடை மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செட்டப் மாதிரி இல்லை. அதுவரை இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக நான் காட்டினது எல்லாமே இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக பண்ணி வச்சுருக்காங்க போல். இது வந்து நார்மல் கடை தான். நீங்கள் லெவல் 1 முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள், அங்கே தான் நம்ம வரோம். ஸோ அந்த கிச்சன் செட்டு அதெல்லாம் காட்டினல, அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நேராக இப்படி ஒரு இடத்துக்கு தான் வருவீங்க. இது உங்களை வேர் ஹவுஸ் போலுங்க. இங்கே அந்த DIY கிட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், டிவி பெஞ்ச். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஏப்பா
செம வெயிட்டாக இருக்குங்க. இது 1790 இந்த கிட்டிங் இருக்குது. நம்ம வாங்கி நம்மளே செட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே பார்க்குற அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த செட்டப்பு, அங்கே காட்டின ஐட்டம் எல்லாம் இங்கே டிஐவையாக இருக்குது போல். ஒருவேளை நம்ம அங்கே ஆர்டர் கொடுத்தோன்னா இங்கே வந்து இந்த டப்பா எடுத்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும் போல். சரிங்க, இந்த மாதிரி பெரிய இடங்க இது, நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நான் அப்படியே வெளியே போயிட்டு எக்ஸிட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். இப்போ தாங்க ஐக்கியா முடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பார்க்கிங் வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய இருந்துச்சு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு இந்த ஐக்கியா வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டே பிளான் மாதிரி கூட போட்டுட்டு வரலாம். கொஞ்சம் பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். வெளியே சாப்பிட்றதுக்கும் ஐட்டம் வச்சுருக்காங்க. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் போகலை. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக காணொலி பண்ணுறோம். ஸோ அடுத்த காணொலி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருக்குது, இல்லை இதோடு இம்ப்ரூவைஸ் பண்ணணும், எதாவது பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். இதுவரை நன்றி. ஏன்னா இதுக்கப்புறம் அப்படியே சென்னைக்கு தான் போகிறோம். போகிறதுக்கே 6 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். பாய்.